ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜுங்க. ஒரு விஷயம் இப்பவே செஞ்சு முடிக்கணும்னு கூடிய சீக்கிரம் அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருங்க. பிளான் பண்ணதை அதை தள்ளி போட இன்னும் தள்ளி போட்டு தான் இருக்க முடியும். அந்த வேலை முடிஞ்சதா இருக்காது. ஸோ ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்ணுங்க. கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டம் அப்பு பில்லா அப்படிங்கிறவரோட கன் காணாம போயிருது. அதனால நடக்கிற மிஸ்ட்ரீஸ் என்னென்ன அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜயராகவன் அப்பு பில்லா அப்படிங்கிற ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இவருக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்கு ரொம்ப தேவையான, ரொம்ப முக்கியமான, ரொம்ப முழு நீளமான ஒரு ரோல் விஜயராகவனுக்கு அப்பு பில்லா அப்படிங்கிற ஒரு ரோல்ல கிடைச்சிருக்கு. ரொம்ப பெரிய ரோல். இவ்வளோ ஸ்கோப் உள்ள ஒரு ரோலா இருக்கும் அப்படின்னு படம் பார்க்கும்போது எனக்கு தெரியல. போக 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 அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அவர் கேரக்டருக்கு பின்னாடி வச்ச லேயர்ஸ், பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்னு ஃபோர் ஷேடோவா பண்ண ஸ்கிரீன் பிளே, அவர் கேரக்டருக்குள்ள நடக்கிற எமோஷன்ஸ், அவருக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரி, இப்படின்னு எல்லாமே அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா வெளிப்பட்டிருக்கு. அந்த கேரக்டர் ஆர்க்குமே நல்ல படத்துல டெவலப் ஆயிருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா அப்பர்ணா பாலமுரளி, ஆசிஃப் அலி இவங்களுக்கெல்லாம் கொடுத்த கேரக்டர்ஸோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஒன்ஸா இருந்துச்சு. இதை தாண்டி நிழல்கள் ரவி அண்ட் 2-3 கேரக்டர்ஸ் படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸையுமே நல்லா படத்தோட கனெக்டடா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கேரக்டர் வேஸ்ட் பண்ணாத ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுங்க. அண்ட் இந்த படத்துக்கு செலக்ட் பண்ண லொகேஷனுங்க பாக்குறதுக்கே ரொம்ப, அதாவது நேச்சுரல் பிரம்மாண்டம், இயற்கை பிரம்மாண்டம் சொல்லுவாங்கல்ல, ஆர்டிபிஷியலா ஒரு செட் ஒர்க் எல்லாம் போட்டு ஒரு கிராண்டியரான ஒரு லொகேஷன் அப்படியெல்லாம் இல்லாம இருக்கிற நேச்சுரல் அழகை ரொம்ப கிராண்டியரா காட்டியிருக்காங்க. படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமுமே சினிமோட்டோகிராஃபி சூப்பரா எழுதியிருக்காங்க. கதைக்கு தேவையான ஆங்கிள்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸை மட்டுமே படத்துல யூஸ் பண்ணி படத்தோட கதையை இன்னுமே வெளியேற்றிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேங்க, அதாவது ஸ்கிரீன் பிளே பத்தி ஒரு நெகட்டிவ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்கிரீன் பிளேல தான் ஆரம்பிக்குது. அந்த சிம்பிளான ஸ்கிரீன் பிளேல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் ஆனா மேக்சிமம் ப்ரெடிக்டபிள் ஒன்ஸா தான் இருக்கும். பட் சில விஷயங்கள் பாக்குறதுக்கே ரொம்ப யதார்த்தம், ரியாலிட்டிக்கு ஒத்து போற மாதிரி படத்தோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா எழுதி ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க இந்த கிஷ்கிந்தா காண்டம். இந்த படத்துல முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் சாங்ஸ் பெருசா இந்த படத்துல நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு மாண்டேஜ் ஃபுட்டேஜும், கதையில இருக்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸுமே அந்த கதையில் நடக்கிற இம்பார்ட்டன்டான சம்பவங்களுமே சாங்ஸ் மூலியமா கன்வே பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு டீசென்டான ஒர்க்கு. 2-3 இடங்கள்ல நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மியூசிக் நல்லாவே போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அண்ட் ஆர்ஆர் ஒர்க், குறிப்பா சவுண்ட் டிசைன் டிபார்ட்மெண்ட் எஸ்எஃப்எக்ஸ் மூலியமா படத்தோட கதையை நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒரு டீசென்டான ஒர்க்கு. அண்ட் இந்த படத்தோட டிஐ ஒர்க், கலர் பேலட் அண்ட் கலர் டோன் இந்த படத்தோட எமோஷனையும் ஃபீலையும் சூப்பரா கன்வே பண்ணுது. அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ் அதை ரொம்ப ப்ளீசிங்கா காட்டுது. அண்ட் இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்தோட ஸ்டோரி நரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு புக்கு படிக்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது எனக்கு இருந்துச்சு. ரொம்பவே அழகா ஒவ்வொரு கேரக்டரையும் டெவலப் பண்ணி அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்ன, மோர் ஆஃப் த்ரில்லர் டிராமாவா சில சீன்ஸ் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. அந்த விஷயம் கடைசியில ரிவீல் ஆகும் போது பயங்கரமான இம்பாக்ட் எனக்கு கிரியேட் ஆச்சு. ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்ல போறது இந்த படத்தோட டியூரேஷன் தாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பிங்கா ஸ்கிரீன் பிளே வைக்கிறதோட நான் பொறுமையா தான் ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் டெவலப் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற லேயர்ஸை பிரேக் டவுன் பண்ணுவேன். அப்படின்னு எடுத்த ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு பொறுமையா சோதிக்கும்னு இப்ப என்னால கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்கிரீன் பிளே தான் படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும். பட் வெயிட் பண்ணி பொறுமையா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிஷ்கிந்தா காண்டம் படம் தருங்க. பட் என்னதான் அப்படி நான் சொன்னாலும் இது ஒரு விதமான ஸ்கிரீன் பிளே ரைட்டிங். அண்ட் இந்த படத்துல பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு தம்பி கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை இன்னுமே கொஞ்சம், அந்த கேரக்டர் இல்லைனாலும் கதை நகர்ற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் டீடைல்டா மற்ற கேரக்டர்ஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டருக்குமே கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. மோர் ஓவர் ராமாயணம் படிச்சவங்களுக்கும் கிஷ்கிந்தா காண்டம்னு டைட்டில் ஏன் வச்சான்னு
யோசிக்கிறவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தோட கதை என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அது எப்படி படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் படத்தோட வின் ஆர் லூஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. மோரோவர் ஒரு டீசென்டான ஒரு மிஸ்டரி த்ரில்லர் டிராமா படம் இது. முடிஞ்ச அளவுக்கு சப்டைட்டில்ஸ் போடுற தேட்டரா வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுங்க. சப்டைட்டில்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப இல்ல கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான கதையுள்ள ஒரு டீசென்டான ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்டோரி உள்ள ஆடியன்ஸை படத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எந்த ஒரு மேஜர் டிசப்பாயின்ஸுமே இல்லாம படம் பார்த்து முடிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு படம் தான் இந்த கிஷ்கிந்தா காண்டம். இந்த கிஷ்கிந்தா காண்டம் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 70 மார்க்ஸ் தருவாங்க. கிஷ்கிந்தா காண்டம் ஜஸ்டிஃபைஸ் இட்ஸ் டைட்டில் அண்ட் பிளாட். அண்ணா உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.